தேவனுடைய பரிசுத்த நாமங்களுக்கு மகிமை உண்டாவதாக. பரிசுத்த ஆவியானவரான தெய்வம் ஒரு மனிதனுக்குள்ளே இருந்து அந்த மனிதனுக்குள்ளும் அந்த மனிதனை கொண்டும் செய்கிற காரியங்களை வேதத்திலிருந்து பார்த்து கொண்டு வருகிறோம். இந்த நாளிலும் ஏசாயா 42:1 சொல்லுகிறது, எங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிற அந்த பரிசுத்த ஆவியானவர் நியாயத்தை வெளிப்படுத்துகிறவர் என்பதாக சொல்லுகிறது. நியாயம் என்று பார்ப்போமானால் உலகத்தினுடைய நியாயம் ஒன்று, எங்களுடைய சுய நியாயம் என்று ஒன்று உண்டு, தேவனுடைய நியாயம் என்று ஒன்று உண்டு. அப்ப தேவனுடைய ஆவியானவர் ஒரு மனிதனுக்குள்ளே வாசம் பண்ணும் போது தேவனுடைய நீதி நியாயங்களை அவர் வெளிப்படுத்துகிறார். அப்படி வெளிப்படுத்தும் போது அந்த மனிதனுடைய வாழ்க்கை அவருடைய நீதி நியாயங்களின்படி இருக்க வேண்டும், வாழ வேண்டும். அது மட்டுமல்ல, மற்றவர்களையும் அதற்கு நேராக வழி நடத்த வேண்டும். இதற்காக தான் பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிற இன்னும் ஒரு காரியம். அப்ப பரிசுத்த ஆவியானவரை பெற்ற நாங்க அந்த பரிசுத்த ஆவியானவரை சரியாக முதலாவது புரிந்து கொண்டு அந்த ஆவியானவருடைய வழிநடத்தலின்படி இயேசுவாகிய அந்த வார்த்தையை தேடி தியானித்து அதிலுள்ள தேவனுடைய நீதி நியாயங்களை நாங்கள் கற்றுக்கொண்டு விளங்கி கொண்டு உணர்ந்து அதன்படி நாங்களும் வாழ்ந்து மற்றவர்களுக்கும் அதை கொண்டு செல்ல, அறிவிக்க, அதற்கு நேராக நடத்தத்தக்கதான ஒரு வாழ்க்கை பரிசுத்த ஆவியினால நடத்தப்படுகிற எங்களுடைய வாழ்க்கையில இருக்க வேண்டும். தொடர்ந்தும் அப்படியாக நாங்கள் வாழ எங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஆவியானவர் எங்களை வழி நடத்துவாராக. ஆமேன்.